கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் ஆண்டு திமுக வேகம் எடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு பொதுக்குழு நடத்துறாங்க மதுரையில், அதனைத் தொடர்ந்து தஞ்சை, திருப்பூர்ல மகளிர் சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள், தொடர்ச்சியாக வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு, தற்போது தெற்கு மண்டல இளைஞரணி மாநாடு. இந்த மாநாடுகள் சார்பு அணிகள் சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாநாடுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதே நேரத்தில் தேர்தலை கடந்து கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு திமுக நகர்ந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் இளைஞர் அணியில நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதாவது பாசறைகள்ல இளைஞர் அணி உறுப்பினர்களுக்கு அரசியல் கல்வி அப்படின்னு சுபவி போன்ற பேராசிரியர் சுபவி அவர் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்களை அழைத்து அவர்களுக்கு அரசியல் கல்வி புகட்டும் விதமாக தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலையும் பாசறை கூட்டங்கள் நடத்தினாரு. அதுல அரசியல் பயிற்சி அல்லது அரசியல் வகுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அரசியல் படுத்துவது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த ஒர்க் எல்லாம் நடந்தது. அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு 10,000 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று அதுல 1000 பேர் வரைக்கும் செலக்ட் பண்ணி அதுல ஒரு 200 பேரை ஃபில்டர் பண்ணி ஒரு 200 பேர் இளைஞர்கள், 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிறந்த பேச்சாளர்களாக, இளம் பேச்சாளர்களாக தேர்வு செய்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ எங்க திமுக கூட்டம் நடந்தாலும் அவங்க இளம் பேச்சாளர்கள் அப்படின்னு காலேஜ் முடிச்சுட்டு வந்த தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒருவர் இருவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு இளம் பேச்சாளர்கள் தேர்வும் பயிற்சியும் நடந்தது. அதற்கும் பிறகு மாவட்டந்தோறும் கலைஞர் நூலகம், அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகத்துல தொடர்ந்து திராவிட இயக்க சிந்தனையை வளர்க்கும் விதமான புத்தகங்கள் அப்படின்னு எல்லாமே இளைஞர் அணியிலிருந்து அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அறிவு திருவிழான்னு நடத்தினாரு. இந்த ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து உரையாடல்கள், 2 நாட்கள் ஃபுல்லாவே கருத்தரங்கம் மாதிரி நடத்தினாரு. அதுக்கப்புறம் 10 நாட்கள் தினமும் ஒருவர் பேசினாங்க. ஒரு புத்தக காட்சி, முற்போக்கு பதிப்பகங்களுடைய புத்தக காட்சி நடந்தது. இது எல்லாமே அவர் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, துணை முதலமைச்சராக பொறுப்பு வகித்துக் கொண்டே அவர் பார்த்த வேலைகள். இது எல்லாமே நீங்க சொன்ன கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக, கட்டமைப்பை நவீன சவால்களுக்கு எதிராக கட்சி எந்திரத்தை முடுக்கி விடும் விதமான முறையான வேலைகள் எல்லாம் அவர் செய்திருக்கிறாரு. அதனுடைய நீட்சியாக தேர்தல் காலமாகவும் இருக்கு. அதனுடைய நீட்சியாக ஒருங்கிணைக்கப்பட்ட அத்தனை சக்திகளையும் ஒன்றாக எக்ஸிபிட் பண்ற மாதிரி காட்சிப்படுத்துவது போல திருவண்ணாமலையில ஒரு சந்திப்பு, வடக்கு மண்டல நிர்வாகிகளுடைய சந்திப்பு. அதாவது அவர் இளைஞர் அணியில நியமித்த நிர்வாகிகள், அவர் கிட்டத்தட்ட 5 லட்சம் நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறாரு. அதுக்கு விருப்ப மனு வாங்கி அவங்க இந்த மாதிரி பணிகள் செய்ய விருப்பமானு கேட்டு அவங்கள நேர்ல அழைச்சு அன்பகத்துல ஒரு நேர்காணல் நடத்தி அதுல புகைப்படத்துடன் கூடிய அட்டையை அவர்களுக்கு வழங்கி அவர்களை இப்போ கன்சால்டேட் பண்ணி ஒரு இடத்துல மண்டல வாரியாக கன்சால்டேட் பண்ணி மாநாடு சந்திப்பு நடத்துறாங்க. அவர்களுக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவங்களுக்கு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது, அப்புறம் திமுக ஏன் தொடர்ந்து இயங்கணும், எதற்காக திமுக ஆட்சி தொடரணும், இளைஞர்கள் ஏன் திமுக கொள்கையோடு மக்களிடத்துல போய் சேரணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதற்காக இந்த சந்திப்பை இருக்கிறதாக பார்க்கலாம். திருவண்ணாமலையில ஒரு 28 மாவட்டங்கள், ஒரு 91 தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகள்னு அந்த சந்திப்பு நடந்தது. இங்க 10 மாவட்டங்கள், திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 10 மாவட்டங்கள், ஒரு 64 தொகுதிகள் அப்படின்னு இந்த மண்டலத்துல நடக்குது. அடுத்து டெல்டாலையும் மேற்கு மண்டலத்திலையும் 2 மாநாடுகள், சந்திப்புகள் நடக்கலாம். அல்லது அங்க 2லயும் மகளிர் சந்திப்புகள் நடத்தியிருக்கிறாங்க, மகளிர் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க பல இடத்துலயும், தஞ்சாவூர்லயும்.
அது போதும் என்று நினைக்கிறார்களான்னு தெரியல. இன்னும் ஒரு மாத காலமாவது இருக்கு ஆக்டிவாக தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு வரும். அதுக்குள்ள 2 இளைஞர் அணி சந்திப்புகளை நடத்தினாங்கன்னா 4 மண்டலங்கள்லயே நடத்தியதாக இருக்கும். அந்த 5 லட்சம் பிரதிநிதிகளையும் அவரவர் பகுதிகளில் போய் பார்த்த மாதிரியும் இருக்கும். அதற்கு பிறகு திருச்சியில ஒரு கட்சியினுடைய மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு திட்டமிடலாம் திமுகன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு ஜென்ராம். இது